ஏப்பா குமாரு, அள்ளிக்கு போகணும் வண்டி சொன்னேன்ல, சொல்லிட்டியா? சொல்லிட்டேண்ணா. நம்ம கந்தசாமிகிட்ட சொல்லியிருக்கிறேன். இப்போ வண்டி எடுத்து வந்துருவாரு. கந்தசாமியா? அவன் கால் நிறுத்தத்துல தண்ணி போட ஆரம்பிச்சிருவாப்பா. பழனிக்கு போனா அப்ப நம்ம பஞ்சாமிர்தம் தான். இல்லண்ணா, அவரு முதல்ல தான் அப்படி தண்ணி போட்டு இருந்தாரு. இப்ப எல்லாத்தையும் விட்டுட்டாரு. அப்படியா? விட்டுட்டாரா? அப்படின்னு யாரு சொன்னாங்க? அவரே சொன்னாரு, நான் முதல்ல குடிக்க அடிமையா இருந்தேங்க, இப்ப எல்லாத்தையும் விட்டுட்டேங்க, திருந்தி வாழ்றேங்கன்னு சொல்லிட்டு. திருந்தி வாழ்றவருக்கு நம்ம ஆதரவு கொடுக்கணும்ல, அதனாலதான் ஆர்டர் அவருக்கே கொடுத்துட்டேன். இப்ப வண்டி எடுத்து வந்து இதோ வந்துட்டாரா. அண்ணே வணக்கண்ணே. வணக்கண்ணே. வணக்கம். கந்தசாமி நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கண்ணே. கந்தசாமி, ஏதாவது ஒரு நாள் குடிக்கிற தப்பு இல்லப்பா. ஆனா காலையில சாயங்காலம் குடிச்சேன்னு வச்சுக்கோ, பொழப்பு நாரி போயிரு. அந்த வேலையில வச்சுக்கூடாது என்ன? ஐயோ, என்னைக்காவது ஒரு நாள் கூட அந்த கருமத்தை ஏனே தொடணும். நான் இப்பெல்லாம் சுத்தமா தொடரதே இல்லைண்ணே. அந்த பழனிமலை முருகன் தான் அப்பா உனக்கு நல்ல புத்தி கொடுத்து நல்லா இரு. கிளம்பலாம்ல? போலாங்க. யோ, என்னையா ஒரு காலில் ஷூ போட்டிருக்க, ஒரு காலில் செருப்பு போட்டிருக்கிறா? ஆட அதையும் கூட தப்பா போட்டிருக்கான். அது மப்புளை மாத்தி போட்டேன் போட்டிருக்குங்க. ஏயா, நீ தான் குடியை விட்டுட்ட, சரக்கே தொடரதுன்னு சொல்லிட்டு சத்தியம் பண்ண. அது சரக்கு அடிச்சா வாசம் வருது, அங்கங்க போலீஸ் நிறுத்தி ஃபைனை போட்டுடுறாங்க. இது பாருங்க, மாத்திரை அப்படியே போட்டோன்னு வச்சுக்கோங்க, வெளிலே வராது, எந்த பிரச்சனையும் இல்லை, கிர்ன்னு இருக்குங்க. ஆமா, இப்படியே பேசிட்டு இருந்தா டைம் ஆயிருங்க, வாங்க போவோம். நல்ல வேலை நீ காலை பார்த்த, இல்லைன்னா அவன் கதை முடிஞ்சிருக்கும்பப்பா. கத்தி போய் வாள் வந்த மாதிரி சரக்கு அடிக்கிறத விட்டுட்டு எல்லாம் போதை மாத்திரைக்கு மாறிக்கிட்டு இருக்கிறாங்க. இவ்வளோ சர்வ சாதாரணமா போதை மாத்திரை கிடைக்குதுன்னா நம்ம ஊர்ல என்னென்ன நடக்குது? அந்த பழனிமலை முருகதாப்பா நம்மளை காப்பாத்தோட.